Assalamualaikum. Hi my family and friends. Welcome to my channel Canadian Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஃப்ரைட் நூடுல்ஸ் செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரைட் நூடுல்ஸ் செய்யிறதுக்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துர்க்கேன். காலிஃப்ளவர் இல்லனா கூட நீங்க சிக்கன் கிடைச்சா கூட சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 250 கிராம்ஸ் முட்டைக்கோஸ் நறுக்கி எடுத்துர்க்கேன். அடுத்து 3 கலர் கேப்சிகம் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு green இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் நூடுல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை சால்ட் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து ஒரு பேனில் 2 முட்டை சேர்த்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினா போதும். அடுத்ததான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டினா போதும். ஒரு 5 செகண்ட் வெந்தால் போதும், ரொம்ப வெந்துட வேண்டாம். அதுலேயே நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி விட்டு கிண்டிக்கோங்க. அடுத்து தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி உடச்சி விட்டு கிண்டிக்கோங்க. அடுத்ததாக நம்ம 3 கேப்சிகம் சேர்த்துக்கலாம். எதுவுமே ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது. எல்லாமே ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கிண்டி வச்சுருந்த முட்டை சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த நூடுல்ஸில் சோயா சாஸ், அஜினமோட்டோ, சாட் மசாலா இந்த மாதிரி நான் எதுவுமே சேர்க்கல. வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இது கூடவே நம்ம சாஸ் சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் ஸ்பைசியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இருக்கிற கோவிட் பிரச்சனையில் நாங்கள் எப்படி ஆன்லைனில் மளிகை பொருட்கள்லாம் வாங்குகிறோங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.